அப்படியே இந்த போலீஸ்காரங்க 5 பேர் சொல்றாங்க. அந்த 5 பேர் வந்து பெரிய இடங்கிறது யாரு யாரு அது எங்களுக்கு தெரியணும். எனக்கு ஏன் தெரியப்படும் 4:30 மணிக்கு எனக்கு தெரியும். நாங்க போய் ஸ்டேஷன்ல போய் என் மையனை போய் பார்த்தோம். நானும் சின்ன பையன் போய் 8 மணிக்கு பார்த்தோம். அங்கே 2 என் மையனை போய் கேட்டதுக்கு நான் எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொன்னான். சொல்லவும் சக்தி சொல்லலாம்ல, சக்தி தம்பி தான் தம்பியை பார்க்கணும்னு சொல்லி அவர் தான் கூட்டிட்டு போய் எங்களை காமிச்சாரு. கூட்டி என் பையனை கேட்டுக்கிட்டு இருக்கேல அவர் சொன்னா எனக்கு தெரியாதுமா நான் எடுக்கலன்னு கையை காமிச்சான். அப்ப வந்து ஒரு போலீஸ்கார் வந்து நீங்க நிக்காம போங்கம்மா போங்க 2 பேர் விரட்டி விட்டாங்க. நாங்க வெளியே போய் நானும் என் பையன் நின்றுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வெளியிலேயே எங்க நிக்க விட மாட்டேன்டாங்க போலீஸ்காரவங்க வந்து. அப்ப சக்திகிட்ட கேட்டு எப்படின்னா போக சொல்றாங்க. இப்ப நீங்க போங்கம்மா நான் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாப்ல. சொல்லவும் 2 விட்டுட்டு வர மனசு இல்லாமதே சரி சக்தியும் கூட்டு வந்துருவாப்ல. சரி காலையில எது நடந்தா நம்ம காலைல வந்து முதல்ல வந்து ஒரு வக்கீல பார்த்து வெளியே எடுத்துக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பையனும் சக்தி இருக்க தைரியத்திலையும் நம்பிக்கையிலையும் வந்தோம். வந்து காலையில வந்து தூங்கி எழுந்து நானும் என் பையனும் வந்து போய் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிக்கிட்டீங்களா ஒரு 2 பேர் வந்து ஒரு டெம்போ வச்சு நின்றுட்டு இறங்கி வந்தாங்க. இறங்கி வரையில் நான் கடைக்கு ஒரு சோப்பு வாங்க வந்தேன் 6 மணியே போல காலையில. கரெக்டாப்பா சோப்பு வாங்க வந்தேன். அப்புறம் ஒரு டெம்போல வந்து வெள்ளை வண்டியில வந்து 2 பேர் இறங்கினாங்க. இறங்கையில நான் பார்த்துட்டு வேகமா என்னை நோக்கி தான் வந்தாங்க. வரும் யாரும் சொல்லிட்டு சோப்புக்கார பிள்ளைகிட்ட கடைக்காரப்பிட்ட காசு குடிக்கல வந்தாங்க. வீடு எதுமான்னு கேட்டாங்க. இதுதான் சார் அப்படின்னு கேட்டேன். உன் மையன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமாமா அப்படின்னு. என்ன சார் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க சார். இந்த மாதிரி எடுத்திருக்கேன்னு சொன்னாங்க சார் அப்படின்னு. வீட்டை வாமா வந்து கதவை திறக்க போனாங்க. நான் சொன்னேன் சார் இந்த பக்கம் சின்னவன் தூங்குறேன், இந்த பக்கம் கூட்டிட்டு லைட்டு போட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கதவு இருக்கு அதை பக்கம் போக நீ ஏமா ஓடி போய் முதல்ல கதவை திறக்கிற, நான் திறப்பே இல்லம்மா அப்படின்னு சொன்னாங்க. சார் பையன் தூங்குற இருட்டா இருக்கு மிதிச்சு சொல்லிட்டு நான் லைட்டு படத்தான் சார் முன்னாடி வந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அதட்டினாங்க. பீரோலாம் திறமா அப்படின்னு சொன்னாங்க. பீரோலாம் திறக்கவும் சாவி எடுத்து பீரோ திறந்து உள்ள இருக்க புறாம எடுத்து போட்டாங்க. எடுத்து போட்டு எங்கேமா வச்சிருக்கேன் நகை அப்படின்னு கேட்டேன். சார் இல்ல சார் தெரியல சார் அவன் ட்ரெஸ் எல்லாம் எதுமா அப்படின்னு சொன்னாங்க. என் மயங்கர் வந்து ரப்பா போற பீஸ் எல்லாம் வெளியில தான் வச்சிருக்கேன். அதை பூரா எடுத்து அவங்க தான் கொட்டி பார்த்தாங்க. பார்த்துட்டு ஒண்ணு கூட இல்லாம நீங்க எந்திரா அப்படின்னு சொல்லி என் சின்ன பையன் வந்து முகம் கூட கழுவல. முகம் கூட கழுவ சட்டையை கூட பெரட்டி கூட போட விட மாட்டேன்ட்டாங்க. அவ்வளவு வேகமா வந்து அவனை போட வச்சு கூட்டிட்டு போனாங்க. அப்ப கேட்டாங்க உன் மயன் ஆச்சி கடை எங்கேமா இருக்கு அப்படின்னு. ஆச்சி வீடு எங்கேமா இருக்கு. ஆச்சி தாத்தால இறந்துட்டாங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லம்மா கடை வச்சிருக்காங்க நம்ம கோயிலுக்கு மேல கடை வச்சிருக்காங்க கோயிலுக்கு முன்னாடி அப்படின்னு நான் கூட சொன்னேன். சரி எங்க சொந்தக்காரங்க இருக்குமோ அப்படின்னு சொன்னேன். அவங்க பேர் குருவம்மான்னு சொன்னேனம்மா அப்படின்னா எங்க பெரியம்மா தான் சார் அப்படின்னு சொன்னேன். அப்ப வந்து வீடை காட்டுறான்னு சின்ன பையனை கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போவோம் சரி கூட்டிட்டு கொண்டு வீடத்தானே காமிக்கத்தானே கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நான் உள்ளதான் எடுத்து வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா அப்புறம் எங்க சொந்தக்காரன் போனவங்க சொன்னாங்க என்னமோ சின்ன பையனையும் கூட்டிட்டு போயிட்டாங்க சொல்லி. என்ன வீடத்தானே காமிக்க போறேன்னு கூட்டிட்டு போனாங்க அவனையும் கூட்டிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சொல்லலாம் அப்ப வினோத்துன்றவங்க அந்த பையன்ட்ட போய் நான் கேட்டேன். தம்பி இந்த மாதிரி சின்னவனையும் கூட்டிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி. இல்லம்மா விசாரிச்சு விட்டுருவாங்க ஒன்னும் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாப்ல. சொல்லவும் கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தேன் வரல. 11 மணியாச்சு 10 மணியாச்சு வரல. அப்புறம் எங்க அக்கா அண்ணன் மையன்ட்ட கேட்டேன். இந்த மாதிரி இல்ல வந்துருவாங்க விசாரிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இருக்கவும் அப்புறம் திரும்ப எங்க அண்ணன் மையன் போன் போட்டு தம்பி எனக்கு ரொம்ப பயமா இருக்கா ரொம்ப லேட் ஆயிடுச்சு 2 பேரையும் கூட்டிட்டு போயிருக்காங்க ஒரு விவரம் தெரியலப்பா நீ சக்தி தம்பிக்காக போன் போட்டு என்னன்னு கேளுப்பா அப்படிங்கிறதுக்கு சக்திக்கு போன் போட்டுச்சு எங்க அண்ணன் மையன். போடையில போன் போகலத்த நான் திரும்ப ஒருக்கா நம்பர் வேணா தரேன் நீங்க வேணா போடுங்கத்தேன்னு சொல்லிச்சு. சரி கொடுப்பா நான் பேசுனதே இல்லை சரி குடியா நான் பேசுறேன் அப்படின்னு நம்பர் போட்டு தம்பிக்கு முதல்ல போட்டேன் போகல. திரும்ப ஒருக்கா போட்டேன் எடுத்தாப்ல இந்த மாதிரி கூட்டிட்டு போயிருப்பாங்க. இல்லப்பா பயப்படாதீங்க திரும்ப கூட்டிட்டு விட்டுருவாங்க விசாரிச்சு விட்டுருவாங்கன்னு சொல்லவும் நான் ரொம்ப தைரியமா இருந்தேன். சரி இவ்வளவு தூரம் சொல்றாங்களே விட்டுருவாங்க. நான் இது வரைக்கும் இவ்வளவு நாள் ஆச்சு இவ்வளவு வயசாகி போச்சு எனக்கு இந்த மாதிரி நான் கேள்விப்படவே இல்லை. எடுத்திருந்தா உள்ள வைக்க போறீங்க எடுக்கலைன்னா வெளியே விட போறீங்க இந்த தைரியத்துல நான் இருந்தேன். இல்லைன்னா எடுத்திருந்தா உள்ள வைக்க நம்ம ஒரு அக்கில பார்த்து நாளைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்ற தைரியத்துல நானும் என் மயனை ரொம்ப இவனையும் கூட்டிட்டு போய் 6 மணி சரி 6 மணிக்கு விட்டுருவாங்கன்னு திரும்ப சொன்னாங்க. சரி 2 பிள்ளைங்க நம்ம கோயிலுக்காரங்க தான் நம்ம சொந்த பந்தம் தானே நம்பித்தான் நான் முக்கியமா இருந்தேன் நம்பி இருந்தேன். யாருமே கேட்கலன்றது என் மயன் இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். ஏன் கேட்கல யார் எடுத்ததை பார்த்தது யாரு என் மயன் திருடனி எடுத்தது பார்த்தது யாரு. நான் அப்படி பிள்ளை வளர்க்கவே கிடையாது இல்லாத விடுதேன் நான் பிள்ளை வளர்த்தேன். ஆனா யாரா சொல்லுங்க என் மயங்க 2 பேரும் இந்த மாதிரி இந்த இடத்துல செஞ்சாங்கன்னு சொல்லுங்க பாப்பா. இப்பவே நான் சாகுறேன் அப்படி நான் பிள்ளை வளர்த்தேன். கஞ்சிக்கு யார் வீட்லயுமே கஞ்சிக்கு பாட்டுல துணிக்கு விடல நானு வைராக்கியமா பிள்ளை வளர்த்து என் பிள்ளை சொத்துன்னு நினைச்சா 2 பிள்ளைங்க வச்சிருந்தேன். ஆனா கடைசி ஊர் பயிர் கூடி கும்மி அடிச்சு விட்டுட்டாங்க. அந்த நிக்கிதான்றவங்கள கைது பண்ணணும்
யார் சொல்லி செஞ்சாங்க, எதுக்கு புகார் தப்பான புகார் எதுக்கு கொடுத்தாங்க, அதனால தெரியப்படுத்தணும். சரி சரி கோயிலுக்குள்ளேயே அடிச்சாங்க. எதுக்காக அடிச்சீங்க எனக்கு அது முதல்ல தெரியணும். உரிமை போட்டு அடிச்சீங்கல்ல, அப்ப நீங்க அதை வச்சு நீ காப்பாத்திருக்க மாட்டேன் எனக்கு சொல்லியிருக்கணும். முதல்ல எனக்கிட்ட முதல் தகவல் சொல்லிருக்கணும். வேர்த்த ஒரு காரணம், இந்த ரெண்டுமே எனக்கு ரொம்ப கொள்ளுது. வேர்த்த ஒரு காரணம் சொல்லி என் மேல கொண்டு எதுக்கு நீ கொண்டு இங்க கூட்டி கொண்டு நீ விட்ட, அதுக்கு முதல் பதில் சொல்லணும். தெரியணும் எனக்கு அது. சொல்லியா நிக்கிதா வந்து முதல் கைது பண்ணணும். அந்த 5 பேரும் வெளியே வரவே கூடாது தானே, வெளியே வரவே கூடாது. போது பையனால முடியல. சரி சரி தம்பி எனக்கு நம்பிக்கை இருக்கு. சிபிஐ சார் மேல நம்பிக்கை இருக்கு. தம்பி உங்கள்கிட்ட கேள்விகள் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். காவல்துறைக்கு பாடம் புகட்ட வேண்டும். ஆமா, சொல்ல மறந்துட்டேன். யாரா இருந்தாலும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நாள் போராடுறதுக்கு நிகிதா கொடுத்த புகாரும் ஒரு பொய்யான புகாரும் சிபிஐ வந்து அறிக்கை தயாரித்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீதிபதி உங்களுடைய மகன் கொலை வழக்க இவ்வளவு பேசுனது, இவ்வளவு தீர்ப்பு கொடுத்தது, இதை பத்தி எப்படி பார்க்கணும்? வரவேற்பு. ஒரு தாயா இருந்து அவங்க என்ன உணரணுமோ அதை உணர்ந்து அந்த அந்த இதை கொடுத்து தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். ஒரு தாய்க்கிட்டே தெரியும் ஒரு தாயோட வழி, அதை உணர்ந்து அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா தம்பி இதெல்லாம் சொல்ல வெளியே வரக்கூடாது. யாரா இருந்தாலும் வரக்கூடாது. என் மயனுக்கு சிறு துளியில கூட தீங்கு நினைச்சிருந்தவங்க வெளியே வரவே கூடாது. யாரா இருந்தாலும் சரி. மேற்கொண்டு விசாரிச்சு யாருன்னு பார்த்து மேற்கொண்டு உள்ள தள்ளணும். நிகிதா பொய் புகார் கொடுத்தோம்னு சொல்லியிருக்காங்களா, அவங்கள இப்ப நீதிபதி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? நடவடிக்கை எடுக்கணும் சொல்லியிருக்காங்க. பொய் புகார்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, இல்ல இப்பதான் உங்களுக்கு தெரியும்? பொய் புகார்னு எங்களுக்கு நேற்று தான் தெரியும். அஜித் எடுத்திருக்க மாட்டான்னு தெரியும். எனக்கு ஏற்கனவே என் பையன் எடுத்திருக்க மாட்டேன்னு நான் நம்பளேன், முழுசா நம்புறேன். அந்த மாதிரி நான் பிள்ளை வளர்க்கவே கிடையாது. எடுத்துக்க மாட்டேன் ஆரம்பத்தில் நம்பினேன். ஏன்னா ஊர் மக்களுக்கும் உலகத்துக்கும் தெரியணுன்றதுக்காக இவ்வளவு நாள் இந்த இதுக்காக நாங்க காத்திருந்தோம். அது வந்து இப்ப தீர்ப்பாய் சொல்றது வேற. அதனாலதான் இவ்வளவு தூரத்துக்கு இருக்க காத்திருந்தோம். அது இந்த உலகம் இந்த மாதிரி ரொம்ப நம்பிக்கையா இருக்கு, ரொம்ப திருப்தியா இருக்கு. அடுத்த கட்ட இந்த வழக்குல நிறைய பேரை ஒரு சேர்த்திருக்காங்க. அதாவது இன்ஸ்பெக்டர் வரைக்கும் நிறைய பேர்த்த வழக்குல சேர்த்திருக்காங்க. அவங்க மேல என்ன மாதிரி நடவடிக்கை நீங்க எடுக்கணும்? அந்த 5 பேர் உள்ள இருக்காங்களா, இவங்க மேல சிறைக்கு செல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, சிறைக்கு செல்லணும். ஒண்ணுமே அறியாத ஒரு அப்பாவி இவ்வளவு கொடூரமா முளாப்படி தண்ணி இல்லாம இதெல்லாம் இந்த சட்டத்துல இருக்கா? தண்ணி எல்லாம் கொடுக்க கூடாது இந்த சட்டத்துல இருக்கா? ஒரு அரைக்கண இந்த மாதிரி பண்ணிருக்கேன். அப்படி என் மையனை தீவிரவாதியா? வச்சு விசாரி. எதுக்கு இந்த மாதிரி கொடுமைப்படுத்துற? மரத்துல அடி தொங்க விட்டுருக்க, வயிற்றுக்கா கஞ்சு. தன்னால போறது யார் என்ன தப்பா எடுத்துக்கிறாங்க? தன்னால போற நீர் மரத்தை கூட. மடப்புரம் காவலாளி அஜித்குமார் மரணம் ஒரு காவல் மரணம் என்று சிபிஐ பதில் மனு தாக்கல் செய்திருந்தது. இந்நிலையில் அவருடைய தாயார் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அஜித்தை தாக்கச் சொன்னது யார் என்று தெரிய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் பொய் புகார் அளித்த நிகிதாவை கைது செய்ய வேண்டும் என்றும் அந்த 5 காவலர்கள் வெளியே வரக்கூடாது என்றும் சிபிஐ விசாரணை மேல் நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.